Let's look a little bit at the work of the Holy Spirit. First of all, he's not an it. I hear people talk about, I want it. He is a person. Are you ready, guys? Fire! Take it! காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Let your story change now. இப்ப அல்ல வைபரேஷன் ஆக வேண்டியது. வைபரேஷன் ஆக்கதல்ல ஆவியானவர், ஆகாம இருக்கதாக ஆவியானவர். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயை உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். யார் கொடுத்த அதிகாரத்தை நீ போதிக்கிற? பதில் சொல்லு. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நிச்சயமா நாசரேத்துல இருந்து எந்த நபியும் உனக்கு அதிகாரம் கொடுக்கல. நீ எங்க படிச்ச? Micah 3:6 says, I'm full of power by the Spirit of the Lord. The Bible says he's present everywhere. Take it! You want it to... Take these away! Stop making my father's house a place of business! No! Glory has to church! Look what you've done to my father's house!